வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் பயங்கரமா முட்டிக்குது. ஆல்ரெடி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சௌந்தர்யா வந்து ஆல்ரெடி வந்துட்டு பயங்கரமா வந்து ஆல்ரெடி வந்து ஜாக்லின் பத்தி வெளியில போய் பேசுறதா இருக்கும். ஆனா நேருக்கு நேரா பேசுனதுல வெளியில போய் சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின் பத்தி பேசுனது, ரயானா, ஜெஃப்ரி அதெல்லாம் பார்த்திருப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்பிடென்டான பயங்கரமான ஒரு சபை தான் ஓடிட்டு இருக்கு. என்ன சபைன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜெயில வந்து நம்ம யாரை பார்த்தாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து ஜெயில போட்டாங்க. அதுக்கு வெளில உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மதியம் வந்து ஓட்டல் லிஸ்ட்டை வச்சு யாரும் ஜெயிலுக்குள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிவில்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. அந்த ஒரு இதை பண்ணும்போது வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து டிவில்ஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து 4 ஓட் ஆகி அவங்க வந்து உள்ள போய் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல ஒரு சீனை கிரியேட் பண்றது பாத்தீங்கன்னா ஜாக்லின் அப்போதைக்கு வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி சௌந்தர்யா கேட்டிருந்தாங்க. எனக்கு தானே ஓட்டு வந்துச்சு, நீ எதுக்கு உள்ள வர அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் ஒழுங்கா கேம் இல்ல, நான் தான் உள்ள வரணும், நீ வெளில போ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இதை வந்து கவுண்டர் கொடுக்க, உனக்கு அறிவுங்கிறதே இருக்கா இல்லையா, எல்லா ஒரு டிசிஷனுமே வந்து அந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட்டை வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து நான் அவங்க எடுக்கிறது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் உள்ள உட்காந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்கார, இது வந்து தப்பு, இவங்க வந்து சும்மா வந்து சூஸ் பண்ணுங்கிறக்காண்டி சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றது வந்து அவங்க ஒரு பக்கத்து வந்து சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இது எதனால வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி வந்து எதனால இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. மேபி வந்து செம்மையா வந்துட்டு இது டீம் வந்துட்டு எந்த ஒரு டீம் ஒரு சண்டை வந்தாலும் சரி, ஒரு ஜாக்லின் சண்டை வந்தாலும் சரி, ஜெஃப்ரி சண்டை வந்தாலும், ரயனுக்கு அண்ட் சௌந்தர்யா இவங்க 3 பேருக்கு சண்டை வந்தாலும் சரி, இவங்க வந்து பாயிறது வந்து நல்லாவே தெரியுது. இவங்களுக்கு சண்டை வந்தா சௌந்தர்யா வந்து பாயிறது நல்லாவே தெரியுது. இது வந்து மோஸ்ட் ஆஃப்லி எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. ஒரு கீழ்த்தனமான ஒரு கேவலமான வேலை வந்து பண்ணிட்டு வந்து நல்லாவே கண்ணுக்கு முன்னாடி வந்து தெளிவா தெரியுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மேபி வந்து சத்தியமா வந்து இவங்களை சத்தியமா புரிஞ்சுக்க முடியல. எதுக்குடா ஒரு கேவலம், எதுக்குடா இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ள வந்து இவங்களை பத்தி நல்லாவே தோணுது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப்லி நம்ம எல்லாருக்குமே தெரியுது. வந்து மெஜாரிட்டி ஓட்டுன்னு தானே எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க போடுற மெஜாரிட்டிலாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்ல, இவங்க வந்து மெஜாரிட்டியில தானே இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, மெஜாரிட்டியில தானே இத்தனை நாள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப ஏத்துக்காதது இப்ப மட்டும் எதுக்கு, அப்ப ஏத்துக்கிட்டது இப்ப ஏன் ஏத்துக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து கவுண்டர் வந்து பயங்கரமா செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. மேபி வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் வந்து எதுக்கு முடிக்கும் கொண்டு போவீங்க அப்படிங்கிறது சுத்தமா என்னால முடியல. ஏன்னா பாக்குறதுக்கே ரொம்ப கடுப்பாகுது, எதுக்குடா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப கடுப்பாகுறது வந்து இந்த ஒரு சீக்வன்சி. மேபி வந்து இதை வந்து மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க போறது அவங்களுக்கு புல்லிங் அங்க வந்து கரெக்டான ஒரு பேரை கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி வந்து அந்த மாதிரி கேங் வந்து போயிட்டே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு புள்ளி கேங் எப்பதான்டா முடியும், இந்த ஒரு புள்ளி கேங் வந்து தரமான, ஆனா இருந்தாலும் தரமான சௌந்தர்யா வந்து தரமான ரிப்ளை வந்து கொடுத்துருந்தது வந்து பார்க்கணுச்சு. மேபி வந்து இதோட முடிச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இன்னும் நாங்க வந்து புள்ளி கேங் ஆரம்பிப்போம் போனா மக்கள் இரிட்டேட்டிங்ல தான் வந்து உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு. இது வந்துட்டு இதை பத்தி உங்க ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவா கேங் புள்ளி கேங் பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது சௌந்தர்யா பண்றது வந்து எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கோ, ஜாக்லின் பண்றது அதுக்கு மேல இரிட்டேட்டிங்கா எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. மேபி உங்க ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கேன். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி